Trust Everest Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. சுபாதேவி ஜட்ஜ் அவங்க தான் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேண்டேட்ரி, அவங்களோட அப்பியரன்ஸ் மேண்டேட்ரின்னு சொல்லும் போது தான் லாஸ்ட் இயரிங் அவங்க கோர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட இல்லை, கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல்கள் எல்லாம் சாத்தப்பட்டு இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசியிருக்காங்க, இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசியிருக்காங்க. பேசும்போதே அவங்க சொன்ன வார்த்தை என்னவா இருந்ததுன்னா, தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய 2 பசங்களுக்குமே லைஃப் லாங் வரைக்கும் அன்புங்கிற ஒரு விஷயம் பூர்த்தி ஆகாமலே இருக்கும். கண்டிப்பா இதை உறுதியா நம்ம சொல்லலாம். அன்புங்கிற விஷயம் தனுஷோட பசங்களுக்கு 2 பேருக்குமே வெற்றிடமாக தான் இருக்கும். ஃபுல்ஃபில்மெண்ட்ன்ற ஒரு விஷயமே இருக்கு. அன்பு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா அவங்கள ஒரு ஏக்கத்தோட அந்த அன்பு கிடைக்கும். தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ்ல 2 குழந்தைகளுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் அது ஒரு பெரிய மென்டல் ட்ராமா தான். ஏன்னா ஒரு அப்பா அம்மா கூட ஒரு வீட்டில் சேர்ந்து வாழ்றது எப்படி இருக்கு, அதை தாண்டி வந்து தனுஷ் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். ஆமாம், காதல் கொண்டேன் மூவில பார்த்தா அவங்களுக்குள்ள லவ் வந்து 2003 ஸ்டார்ட் ஆகி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் ரஜினியை ஒத்துக்காம அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சு 2004 இவ்வளோ மேரேஜ். ஐஸ்வர்யா ரொம்ப அடம்பிடிச்சு தனுஷ் மேரேஜ் பண்ணாங்க எல்லாருமே. ஆமா, இத்தனைக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இதுல. விக்னேஷ் சிவன், நயன்தாரா, தென் தனுஷ் வர்சஸ் நயன்தாரா. அதுலேயுமே நயன்தாரா உள்ள கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, கிசுக்கப்பட்டுச்சு. தனுஷும் நயன்தாராவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்கல, அதனால தான் இவங்க டிவோர்ஸ்க்கு போனாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. லால் சலாம் படமா இருக்கட்டும், வேட்டையின் படமா இருக்கட்டும், தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருமே மறுபடியும் ஒன்று சேர போறாங்கன்னு தான் ஒரு டாக் இருந்ததுல. கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் ஹோப் கொடுத்தது. இவங்க வந்துட்டு பெருசா இவங்க கிட்ட இவங்க எல்லாம் ஒன்னாதான் போறாங்க வராங்க, முன்ன வராங்க பின்ன வராங்க, சரி அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் வருதுன்னு நினைச்சது. ஆனா அது அப்படி கிடையாது. தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னா, 3 வாட்டி அவங்களை வந்து கோர்ட் அப்பியரன்ஸ்க்காக கூப்பிட்டாங்க. 3 வாட்டி அவங்க வரல. கவுன்சிலிங் கூட 2 பேர் ஆஜராகல, வரவே இல்லை. எதுக்குமே ஒரு முறை கூட 2 பேருக்குமே கவுன்சிலிங் கிடைக்கல, வரவே இல்லை. அவங்க நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு நீதிமன்றம் டைவர்ஸ் வழங்கியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது எல்லாமே எப்படின்னா, நம்ம எப்போ இந்த ஜட்மெண்ட் வரும்னு காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஒரு 2 வருஷமா நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு அப்படின்னா, கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா செலிபிரிட்டி டிவோர்ஸ் தான் இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிரும், ப்ராசஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எந்த ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எங்க ஒரு நார்மல் பீப்புள் டிவோர்ஸ் தான் 3 வருஷம் போகும் 2 வருஷம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்றவங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தனுஷ் ஐஸ்வர்யா கேஸ் வந்து இன்னைக்கு ஃபைல் பண்ணி நாளைக்கு டிவோர்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. அவங்க ஏப்ரல் 2022 அந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணி எப்போ ஜட்மெண்ட் வந்திருக்கு பாருங்க. அட்மோஸ்ட் லைக் நம்ம இந்த இயரோட எண்ட் வந்துட்டா ஒரு 3 வருஷம் ஆகிற நிலையில தான் நமக்கு வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலா இதுல நம்ம ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு இயரிங் கூட அவங்க கோர்ட்டுக்கு வரல. லாஸ்ட் இயரிங் மட்டும் தான் வந்தாங்க. ஓகே, ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்ல, இப்போ இவங்க போட்டது என்னன்னு பார்த்தா மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டிவோர்ஸ்ல நமக்கு நிறைய கைண்ட்ஸ் இருக்கு, நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் டிவோர்ஸ் இருக்கு, 2 பேரும் வந்து சுமூகமா சமரசமா நாங்க ஒத்து போறோம்னு கோர்ட் அப்ரோச் பண்றது. 2வது நம்ம கண்டெஸ்டட் டிவோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது யாராவது ஒருத்தர் டிவோர்ஸ் வேணும்னுவாங்க, ஒருத்தர் டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது 3வது விஷயம். மோஸ்ட்லி அது வந்து கோர்ட்டுக்கு செலிபிரிட்டிஸ் இது வரைக்கும் வரல. அதாவது நம்ம ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு சொல்லுவோம். என்ன பிரிஞ்சு இவங்க ரொம்ப தள்ளி இருக்காங்க, என் கூட சேர்ந்து வந்து வாழ வைங்கன்னு சொல்லி ரீயூனியன் பெட்டிஷன். இந்த கான்செப்ட்ல நார்மல் பீப்புள் வராங்க கோர்ட்டுக்கு. பட் செலிபிரிட்டிஸ் யாருமே இதுல வந்து இது வரைக்கும் நம்ம பெருசா வரல. டைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரி தாண்டி வேற எதுவும் இல்ல. மேக்ஸிமம் இந்த 3 கேட்டகரியில தான் உங்களுக்கு வருவாங்க. ஒன்னு 2 பேரும் சமரசமா ஒத்து போறது, இல்ல ஒருத்தர் ஒத்துக்கிறது வேணான்றது, இன்னொன்னு ஒருத்தவங்க வேணான்னு சொல்லியும் இன்னொருத்தவங்க ஆத்மாத்மா எனக்கு அவங்க தான் வேணும்னு வாழ கூப்பிடுறது. ஓகே, இந்த விஷயத்துல தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து மியூச்சுவலா அல்லது என்ன மாதிரியான? இல்ல மியூச்சுவல் தான். அவங்க என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2022 அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதே என்னன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏன்னா தனுஷ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு சோஷியல் மீடியால, அதே சேம் வேர்டிக்ஸ் போட்டு தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அவங்க பண்றதே மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்றாங்க. சரி, எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், நம்ம தான் மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்து 45 days 6 monthsல முடிஞ்சிரும்னு சொல்றோம், அதிகபட்சம் 1 year, இங்க ஏன் 2.5 வருஷம் இழுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா இல்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரலாம். மீடியேஷன் கவுன்சிலிங் ஒன்று இது கூட நம்ம ரிலேட் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் வந்து 2 பேரும் முன்னாடி எல்லா விஷயத்தையும் பேசிட்டு மனம் ஒத்து இல்ல உனக்கு எனக்கும் செட் ஆக நம்ம பிரிஞ்சிடலாம், சேர்ந்து ஒரே பெட்டிஷனா உள்ள ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பெரிய கிரவுண்ட்ஸ்லாம் அதுல இருக்காது, எங்களுக்கு வந்து ஒத்து போல எங்களுக்கு காரணத்தினால நாங்க பிரியிறோம் ஆன் மியூச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற ஒரு வேர்ட் அதுல இருக்கும்.
அப்படி போடுறப்போ ஒரே பெட்டிஷனா தான் உள்ள போகும், ஒரே அட்வொகேட் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கவுன்சிலிங் ஹோப் இருக்கான்னு கேட்டா பெருசா ஹோப் கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப இந்த கண்டஸ்டட் டிவோர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தவங்க வேணும்னு ஒருத்தவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. வேணாம்னு சொல்லும் போது அந்த இடத்துல கவுன்சிலிங் 3 to 5 இயரிங் வரைக்கும் கவுன்சிலிங் போவாங்க, மீடியேஷன் சென்டர் அனுப்புவாங்க. நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க, எதனால வேணாம்னு சொல்றீங்க, உட்கார வச்சு பேச ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லா மதத்திலயும் இன்னும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த புனிதத்தை உடைக்கிறதுக்கு கோர்ட்டு கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க, எந்த ஜட்ஜுமே விரும்ப மாட்டாங்க. இந்தாங்க நீங்க டிவோர்ஸ் கேட்டுட்டீங்க வச்சுக்கோங்கன்னு யாரும் கொடுக்க இங்க ரெடியா கிடையாது. இப்ப தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னா, 3 வாட்டி அவங்களை வந்து கோர்ட் அப்பியரன்ஸ்க்காக கூப்பிட்டாங்க. 3 வாட்டி அவங்க வரல. கவுன்சிலிங் கூட 2 பேர் ஆஜராகல, வரவே இல்லை. எதுக்குமே ஒரு முறை கூட 2 பேருக்குமே கவுன்சிலிங் கிடைக்கல, வரவே இல்லை. அவங்க ஃபைனல் இயரிங் இப்ப ஆக்சுவலி நம்ம லால ஒரு கான்செப்ட் இருக்கு, 3 வாட்டி வரல அப்படின்னா 4வது வாட்டி எக்ஸ்பார்ட்டே ஆர்டர்னு ஒண்ணு போடுவாங்க. அதாவது கோர்ட்டுக்கு அவங்க வரல, அதனால இந்த கேஸ் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இவங்க இதுல அப்படி இருந்தா கேஸ தள்ளுபடி தானே பண்ணுவாங்க, தள்ளுபடி தான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு. பட் சில இடத்துல என்ன ஆகும் உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ்ல அப்படின்னா, அதுல உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சம்மன் வாங்கிட்டு வராம இருக்கிறது, சம்மன் வாங்காம இருக்கிறது. ஓகே, சம்மன் வாங்கல அப்படின்னா டிஸ்மிஸ் ஆயிடும் உங்களுக்கு எக்ஸ்பர்ட். சம்மன் வாங்கிட்டு வராம இருக்காங்கன்னா விச் மீன்ஸ் கேஸோட நேச்சர் பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் ஹியரிங் வருதுன்னா அவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அவங்க எப்படி வராம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, 2 விஷயம் தான். ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லலாம், நான் சம்மனே வாங்கலன்னும் போது டிஸ்மிஸ் ஆனா அவங்க அப்பீல் போறது எல்லாமே ஓகே. இன்னொன்னு நான் சம்மன் வாங்கிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், அப்ப நான் ஏன் போகாம இருக்கேன், விருப்பம் இல்லாம இருக்கலாம், இல்ல வேணும்னே போகாம இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல கோர்ட் என்ன பண்ணும்? அதனாலதான் தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி 2 பேருமே தெரிஞ்சே கோர்ட்டுக்கு போய் ஆஜராகல, கவுன்சிலிங் கூட கலந்துக்கல. அதனால இப்ப 2 பேருக்குமே நீதிமன்றம் டைவர்ஸ் பண்ணாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல நிறைய விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்டது. என்னன்னு பார்த்தா, ரஜினி நிறைய உடம்பு முடியாம அப்பப்ப இருக்காரு, அதனால தனுஷை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, திரும்ப என் பொண்ணு சொல்லி. கண்டிப்பா ரஜினி சைட்லயும் சரி தனுஷோட சைட்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? இல்ல, அது உங்களுக்கு நிறைய விஷயம் ஏன் அதை கனெக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா, இவர் அங்க போயஸ் கார்டன்ல வீடு போனது, சுத்திரமே இவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அதனாலதான் பக்கத்துல வீடு வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னது. பட் நடுவில் நமக்கு இன்னொன்று நிறைய இஷ்யூ வந்துச்சு. தனுஷோட அப்பா வந்து வெளியே எங்கேயோ கடன் வாங்கினாரு. வாங்கும் போது வந்து ரஜினி வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னதாகவும் வந்துட்டு, என்னோட சம்பந்தி தான் பாத்துக்கலாம் வாங்கிக்கலாம்னு சொன்னதாகவும், அந்த விரிசல்களும் அவங்களுக்குள்ள ஸ்மூத்தா இருந்தது. அதுக்கப்புறம் அவரை நம்பி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்ததுனால பெருசாச்சு. இந்த மாதிரி எதுவுமே அபிஷியலா வெளியே அனௌன்ஸ்மெண்ட் வரல. நம்ம ஒரு சோஷியல் மீடியா நமக்கு தெரியுமே, ஒரு விஷயம்னா எப்படி அது வேற மாதிரி வரும்ன்ற மாதிரி. இது போயஸ் கார்ட்ல தனுஷ் வீடு வாங்க போய் நடந்த இஷ்யூஸ். ஆனா தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய அந்த டைவர்ஸ் விஷயத்துல அந்த 2 பேரும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய முயற்சிகளை அவங்க நண்பர்கள் எடுத்தாங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சமூக வலைதளங்கள்ல பலரும் இந்த கேள்விதான் கேட்கிறாங்க. கண்டிப்பா, ஏன்னா இப்போ அவங்க 3 பேர் இயரிங் வராதப்ப எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருந்த விஷயம் என்னன்னா, இவங்க திரும்ப ஒண்ணு சேர போறாங்க, ரீயூனியன் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, அதனாலதான் இவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு வரலன்றாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ஆப்ஷன்ல இல்ல. நான் எடுத்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன், அவர் எடுத்த முடியல அவர் தெளிவா இருக்காரு. தெளிவா இருக்கும்போது நம்ம ஏன் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்? அட் த எண்ட் ஆஃப் த டே எனிவே நம்ம டிவோர்ஸ் வாங்க போறோன்ற விஷயத்துலதான் அவங்க தெளிவா இருந்திருக்காங்க. அங்க ரீயூனியனுக்கான ஒர்க் நடக்கல. ஓகே, தெளிவாதான் இருக்கும், நம்ம ஏன் கோர்ட்டுக்கு போனோம். ஃபைனலா அவங்க ஆக்சுவலி சுபாதேவி ஜட்ஜ், அவங்க தான் வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேண்டேட்ரி, அவங்களோட அப்பியரன்ஸ் மேண்டேட்ரின்னு சொல்லும் போது லாஸ்ட் இயர் அவங்க கோர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட இல்ல, கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல்கள் எல்லாம் சாத்தப்பட்டு இவங்க கிட்ட 1 நிமிஷம் பேசியிருக்காங்க, இவங்க கிட்ட 1 நிமிஷம் பேசியிருக்காங்க. பேசும்போதே அவங்க சொன்ன வார்த்தை என்னவா இருந்ததுன்னா, இல்ல நாங்க பிரியணும்னு முடிவு எடுத்ததுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ஆல்மோஸ்ட் இந்த டிவோர்ஸ் பீரியடோட 20 வருஷம் 2004 கல்யாணம் ஆச்சு, 18 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 18 வருஷம் நாங்க வாழ்ந்தாச்சு, இந்த 2 வருஷம் தனியா இருந்துட்டோம், இனிமே நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் இதுல கிடையாது. கோர்ட்ல டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. 2 பேரும் ஒவ்வொரு நிமிஷம் தான் பதில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் சொன்னது, ஐஸ்வர்யாவா தனுஷ் ஃபர்ஸ்ட்? நாங்க இல்லங்க, நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம், சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க பிரியறதுதான் எங்களோட முடிவு. ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டேட்மெண்டா சொன்னது யாரு? தனுஷ் தான். ஏன் 2 பேரையும் கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா உங்களுக்கு? முதல்ல இவர 1 நிமிஷம் சேம் அவர் சொன்ன டிட்டோ அதே வேர்டு தான், எங்களுக்கு சேர விருப்பம் இல்லை, நாங்க வந்து சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம், நாங்க பிரியறதான முடிவை நாங்க எடுத்திருக்கோம், அதனால நாங்க பிரியதான் போறோம். ஓகே, கோர்ட்ல அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நடந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க ஆலோசிக்கப்பட்டது? கண்டிப்பா இது நம்ம ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை தாண்டி அவங்களோட பர்சனல் கடைசி என்ன இருக்கு அவங்க மனசுல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா 2 சைடு ஆர்குமெண்ட்ஸும் முடிஞ்சது. நமக்கு கவுன்சிலிங்ல வந்து என்ன ஆகும்னா, அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் கவுன்சிலிங். பட் இந்த கோர்ட்ல டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஜட்ஜ் அந்த இடத்துல ஜட்ஜும் அவங்களும் மட்டும் தான் இருந்தாங்க. இருக்கும்போது அவங்க ஒப்பீனியன் என்னன்னு தான் கேட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, சோ ஃபைனலா நான் வந்துட்டேன், அடுத்த இயரிங்ல நான் ஜட்மெண்ட் கொடுக்க போறேன், சோ உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன
என்ன, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, திரும்ப 2 பேரும் ஒண்ணு சேர போறீங்களா? கேள்விகள் 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி தான் முன் வைக்கப்பட்டது. பதில்களும் ஒரே மாதிரி தான். ஓகே, அப்ப ஐஸ்வர்யாவும் தனுஷ் ஒரே மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. பட் 2 பேரோட அட்வொகேட்டும் அங்க என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் முன் வச்சாங்க? அவங்க இவங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன், 2 பேர் இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்த மியூச்சுவல்னும் போது ஒரே அட்வொகேட் தான் இந்த இடத்துல. ஒரே அட்வொகேட் தான், சேர்ந்து தான் பெட்டிஷன் போடுவாங்க. மியூச்சுவல் பெட்டிஷன் அப்படின்னும் போது ஒரே அட்வொகேட் தான் சேர்ந்து போடும்போது அவங்க பெருசா அதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. எங்களுக்குள்ள மனம் ஒத்து போல. ஆனால் அந்த இடத்துல தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. கண்டிப்பா. அப்ப குழந்தைகள் விஷயங்கள் அந்த இடத்துல கண்டிப்பா பேசப்பட்டிருக்கு, முன் வைக்கப்பட்டிருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க முன் வைக்கப்பட்டுச்சு? குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி எதுவும் பேசிக்கிட்டாங்களா? அகைன் இதுக்கும் நம்ம வரும்போது நேச்சர் ஆஃப் டிவோர்ஸ் மேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு இல்லன்னும் போது அந்த இடத்துல குழந்தைங்களோட கன்சர்ன் வந்து பெரிய விஷயமா பேசப்படும். பட் இங்க எல்லாமே ஆன் மியூச்சுவல் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள அவங்க பேசி முடிவு எடுத்துப்பாங்க. குழந்தை வந்து ஒரு 4 நாள் உங்ககிட்ட இருக்கட்டும், 4 நாள் எங்க கிட்ட இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க கோர்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அது டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து அதை மென்ஷன் பண்ணுவார்ல, இந்த வீட்டுல இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள். அப்ப அந்த இடத்துல குழந்தைகளை பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு? ஆக்சுவலி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஜட்மெண்ட்ல குழந்தைகளை பத்தி பெருசா எதுவுமே பேசப்படல. ஏன்னா லாஸ்ட் ஹியரிங்ல ஜட்ஜ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா 2 ஜட்மெண்ட் வழங்கப்படும் அவங்க சொன்னாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னவா இருந்தது? ஒண்ணு வந்து இவங்க டிவோர்ஸ் ரிலேட்டட், 2வது குழந்தைங்க யார்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கணும்ன்றது எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். பட் இந்த ஜட்மெண்ட் என்னன்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் கிராண்ட் பண்றோன்றது மட்டுமா தான் இருக்கு. மத்தபடி அவங்க தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தைகள் வந்து ஆன் மியூச்சுவல்ன்றதுனால ஸ்டில் இந்த 2 வருஷமா குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேரோட சோஷியல் மீடியாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இவங்க கூடயும் இருக்காங்க, இவங்க கூட இருக்காங்க. இவர் எந்த ஒரு ஆடியோ லான்ச் மூவி ப்ரமோஷன் போனாலும் இவங்க கூடயும் இருக்காங்க. இவங்க அடுத்த நாள் நம்ம ஒரு போஸ்ட் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா கூட குழந்தைங்க வெளியே போறாங்க. அது அவங்க மியூச்சுவல் பேஸ் எல்லாமே அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்றதுனால கோர்ட் அதுல பெருசா ஒப்பீனியன் சொல்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல ஒப்பீனியன் சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் ஹியரிங் தான் 2 பேருமே நேர்ல ஆஜரானாங்க கோர்ட்ல. அதுக்கு முன்னாடி எந்த ஹியரிங்குமே 2 பேரும் ஆஜராகல. ஆனால் லால் சலாம் படமா இருக்கட்டும், வேட்டையின் படமா இருக்கட்டும், தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்னா போகல. பட் ஒரே டைமிங்ல முன்ன பின்ன ரோல தான் உட்கார்ந்து 2 பேருமே படம் பார்த்தாங்க. ஒரு படத்துல சின்ன பசங்க 2 பேருமே அம்மா கிட்ட உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா அடுத்த படத்துல தனுஷ் கிட்ட உட்காந்து படம் பார்த்தாங்க இல்லையா? அப்ப 2 பேருமே பிரியல, அந்த முடிவுல வந்து பேக் அடிச்சிட்டாங்க. 2 பேருமே மறுபடியும் ஒண்ணு சேர போறாங்கன்னு தான் ஒரு டாக் இருந்ததுல. கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் ஹோப் கொடுத்தது. இவங்க வந்துட்டு பெருசா இவங்க கிட்ட இவங்க எல்லாம் ஒன்னாதான் போறாங்க, வராங்க, முன்ன வராங்க, பின்ன வராங்க. சரி அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் வருதுன்னு நினைச்சது. ஆனா அது அப்படி கிடையாது. இங்க என்ன ஒரு ட்விஸ்ட் இல்ல ஆப்போசிட்டா இருக்குன்னா எங்க முடிவுல நாங்க தெளிவா இருக்கோங்க. நாங்க பக்கத்துல உட்காந்தா என்ன, ஒரே வீட்டுல இருந்தா என்ன, நாங்க டிசிஷன்ல கரெக்ட் ஆயிட்டோம், நாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸா கூட பழகலாம்ல அப்படிங்கறது அவங்க மைண்ட் செட்டா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இப்ப எவ்வளவு இப்ப நம்மளுமே ஒரு நார்மல் கேசஸ் பாக்குறோம். டிவோர்ஸ் வாங்கிட்டு டில் டேட்ல குழந்தைங்களுக்காக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளவு பேர் இருக்காங்க? நான் ரொம்ப சொற்பமா தான் அப்படி பாக்குறேன். ஒரு சில பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு. பாடகி சுசித்ரா வந்து தனுஷ் ஐஸ்வர்யா விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு ஐஸ்வர்யா சைட்ல இருந்து தனுஷுக்கு சில ஆதரவுகள் இருந்தது மாதிரியும், தனுஷ் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவுக்கு சில ஆதரவுகள் இருந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது. அப்படிதான் பேசிக்கிட்டாங்க வெளியில. ஆனா அதெல்லாம் உடைச்சு துள்ளான மாதிரி டைவர்ஸ் கிடையாது. எல்லாமே புரிஞ்சிக்கவே முடியல. எக்ஸாக்ட்டா அதுதான் நான் சொல்றேன். இப்ப எல்லாமே எப்படின்னா நிறைய கிசுக்கிசுக்கப்படுது. ஏன்னா இப்ப உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னும் போது எப்போ டிஜிட்டலைசேஷன் ஆச்சோ முன்னாடி எல்லாம் டிவோர்ஸ் ஆறது கிடையாது. ஆனாலும் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயமா வரும். இப்ப அப்படி கிடையாது. இதுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்ப சொன்ன மாதிரி சுசித்ராவாகட்டும், மத்தவங்களாகட்டும், தனுஷ் இதை பண்ணாரு அதை பண்ணாரு, அது நம்ம நிறைய பார்த்துட்டோம் சோஷியல் மீடியால. அது வந்து அவங்க பர்சனல், அதுல கமெண்ட் பண்றதுக்கும் நம்ம யாருமே கிடையாது இந்த இடத்துல. அவங்க இது பண்ணாரு அது பண்ணாரு அதனால அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. இதுல ஐஸ்வர்யோட ப்ரீவியஸ் லைஃப் நிறைய எடுத்து இவங்க இதை பண்ணாங்க, அதோட கண்டினியூட்டி தான் இவரு விட்டுட்டு போயிட்டாருன்னு எக்கச்சக்க விஷயங்கள். இவ்வளோ ஏன் நம்ம இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்க ரொம்ப எப்படி சொல்றது டே டு டே என்ன அடுத்தடுத்த அப்டேட் வரும் நம்ம போயிட்டு இருக்க லீகல் இஷ்யூ, தட் இஸ் லைக் விக்னேஷ் சிவன், நயன்தாரா, தென் தனுஷ் வர்சஸ் நயன்தாரா. அதுலயுமே நயன்தாரா உள்ள கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, கிசுக்கப்பட்டுச்சு. தனுஷும் நயன்தாராவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ஐஸ்வர்யாக்கு பிடிக்கல, அதனாலதான் இவங்க டிவோர்ஸ்க்கு போனாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, இப்படி வரைக்கும் நிறைய. ஆனா அதுக்கெல்லாம் அஃபிஷியல் என்ன இருக்கு? அவங்க சைடு இருந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப தனுஷ் ஐஸ்வர்யாவுமே எங்களுக்கு பிரச்சனை எதுவுமே அவங்க பிரச்சனையா சொல்லல. எங்களுக்குள்ள வந்துட்டு இப்ப அவர் என்ன போட்டிருந்தாரு தனுஷ் அப்ப போட்டிருந்த அவரோட போஸ்ட் என்னன்னு பார்த்தா ஒரு 18 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், லவ். ஓகே, ஒரு கப்ல நாங்க டிராவல் பண்ணது 18 years ஆஃப் டுகெதர்னஸ். இது எல்லாமே ஜீரணிச்சிக்க முடியல. ஆமா, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 18 வருஷம் சூப்பரான லைஃப் வாழ்ந்திருக்காங்கல்ல. எப்படி இந்த லைஃபை பிரிய மனசு வந்துச்சு 2 பேருக்குமே? இதை நம்ம பேசணும்னா கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசணும். யார் இருக்கும் 18 years, 29 years, 14 years ஜெயம் ரவி, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இது நம்ம ஒண்ணு சொல்லலாம். இப்போ ஆச்சரியமே அதுதான்.
இப்போ உங்களுக்கு நார்மல் லைஃப்ல மேபி இது நம்ம டிஃபரன்சியேஷன் கொண்டு வரலாம். செலிபிரிட்டி டிவோர்ஸ் வர்சஸ் நார்மல் பீப்புள், காமன் பீப்புள் டிவோர்ஸஸ் நம்ம கொண்டு வரலாம். காமன் பீப்புள் கல்யாணம் ஆன 6 மாசத்துல 1 வருஷத்துல 2 வருஷத்துல டிவோர்ஸ் வராங்க. சில பேர்லாம் கல்யாணம் 2 மாசத்துல வந்து டிவோர்ஸ் கேட்பாங்க. ஆனா as per கோர்ட் ப்ரொசீஜர் 1 வருஷம் சேர்ந்து வாழணும் வந்துட்டுல வாழ்னாதான் டிவோர்ஸ்க்கே வர முடியும். நீங்க திரும்ப கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் சேர்ந்து வாழ்ந்துட்டு வாங்க 6 மாசம் 1 வருஷம் தான் சொல்ல போறாங்க. ஆனா நீங்க செலிபிரிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் ஆனவனே யாருமே டிவோர்ஸ்க்கு வர்றது இல்ல. இன்னொன்னு இங்க தனுஷ் ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். ஆமா, காதல் கொண்டேன் மூவில பார்த்தா அவங்களுக்குள்ள லவ் வந்தது 2003ல ஸ்டார்ட் ஆகி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் ரஜினியை ஒத்துக்காம அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சு 2004ல இவ்வளவு மேரேஜ் ஐஸ்வர்யா ரொம்ப அடம்பிடிச்சு தனுஷ் மேரேஜ் பண்ணாங்க எல்லாரும். ஆமா, இதுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இதுல. எக்ஸாக்ட்லி ஏஜ் டிஃபரன்ஸ். ஏன்னா மத்த விஷயம் நம்ம பேசும்போது இவங்க விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப சோ கால்டு தமிழ் இண்டஸ்ட்ரி திரும்ப அனௌன்ஸ் பண்ற டிவோர்ஸ்ல இவங்களுக்கு ஒரு மாறுபடுறதுன்னா ஏஜ் விஷயத்துல. ஆனா இங்க ஏஜ் யாருமே ஒரு பெரிய கிரைட்டீரியாவோ எடுத்துக்கல. அவங்களுமே அதை வந்து எடுத்துக்காத ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இது நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு கிரே ஹேர் டிவோர்ஸ்னு கூட சொல்லலாம், கிரே கல்ச்சர்னு கூட சொல்லலாம். எல்லாருமே அப்படியும் நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் விளக்கமா எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏன் அது கிரே அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு 40+, 45+, நியர்லி டு 50 கிட்ட தான் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இது மேபி உங்களுக்கு எப்படின்னா அந்த டைம்ல 2 பேரும் வளர்ற ஒரு டைமா இருந்தது. உனக்காக நான் இருப்பேன், எனக்காக நீ இருப்பேன், தனுஷம் இருந்திருக்கலாம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அவரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஈகோவா இருக்கலாம், இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்ல ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல இவங்க ஏதாவது தப்பான புரிதலா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்களா இருக்கான். இல்ல நம்ம ஏன் இதை வந்து ஒருத்தர் டிவோர்ஸ் எப்படி போட்டு சோஷியல் மீடியால நம்ம பேரை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு நம்ம ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். பெட்டர் 2 பேரும் ஒத்து போயே ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்துடலாம். அப்படி குழந்தைங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும். அதாவது நீங்க சொன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு வளரக்கூடிய நேரத்துல 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் தனுஷ் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நம்பர் டாப் 3 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோ, இந்தி சினிமா வரைக்கும் போய் கலக்கிட்டு வர்றாரு. அப்ப தனுஷ் ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு ஈகோ இருக்கு. இந்த பக்கத்துல ஐஸ்வர்யாவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு, என்னதான் இருந்தாலும் பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லையா? பட் அது எப்படி ஒரு 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 பிரின்சஸ் மாதிரி தானே. எக்ஸாக்ட்லி. அப்படி ஒரு பிரின்சஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஈகோ, தான் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோல நானும் ஒன் ஆஃப் த முக்கியமான பர்சன் அப்படிங்கிறப்ப 2 பேருக்கு ஈக்குவலான ஒரு ஈகோ வந்து கிளாஷ் ஆகி 2 பேரும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா. அதுல வந்து நம்ம ஒன் ஆஃப் த வேன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்த்தோம்னா கெரியர்ல கூட அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்க மூவி டைரக்ட் பண்ணிருக்காங்க, அவர் அந்த மூவில நடிச்சிருக்காரு. சோ இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இவங்க சொல்ற மாதிரி வளர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய அவார்ட்ஸ், ஆஸ்கர் அவார்ட்ஸ் எல்லாமே அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க சைடு எல்லாமே போகும்போது இருக்கலாம். இப்போ இவங்க வந்து 2 பேருமே மனம் ஒத்து பிரியற அளவுக்கு அவங்களுக்குள்ள பெருசா எதுவுமே நடக்கல. தப்பு அப்படின்ற மாதிரி இல்ல. மேபி நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட், கெரியர்ல ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்னே சொல்லலாம். வரும்போது நம்ம ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கணும். பேசாம மியூச்சுவலாவே ஒரு விஷயம், என்னதான் தனுஷ் ஐஸ்வர்யாக்குள்ள ஈகோவே இருந்தாலும் கூட 2 பேரும் ஒருத்தர் அசிங்கப்படுத்த விரும்பல. ஏன்னா 2 பேருக்கு நடுவுல 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுதான் விஷயம். ஏன்னா குழந்தைங்க இப்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, குழந்தைங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. 2 பேருமே அது வந்து பையனோ பொண்ணோ குழந்தைங்க தான். ஓகே, வரும்போது அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும். அது ரொம்ப இப்ப எப்படின்னா ஏஆர் ரஹ்மான் விஷயத்துல நிறைய விஷயங்கள் வந்து கிசக்கப்படுது. ஆமா, நிறைய விஷயங்கள். இங்க நம்ம ஜெயம் ரவி போகும்போது அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அது அவங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் வலி வேதனை எல்லாமே என்ன நமக்கு தெரியாது. பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க டிவோர்ஸ் மாதிரிலாம் அவங்களுக்கு வேற நேச்சர், டோட்டலா வேற மாதிரி போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது எப்படின்னா ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தது. திரும்ப இவங்க சேர்ந்துட்டாங்கன்னு கூட சொல்ற அளவுக்கு இருந்தது. பட் அங்கேயும் ஒரு பிரேக்கேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கு ஐஸ்வர்யா போல, பாய்ஸ் கார்டன் இருக்கும் போது வந்து எல்லாம் ஃபேமிலியா போகும்போது. ஆமா, ஆனா இதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஜினி அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தனுஷ் போய் பார்த்திருக்காரு. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பதான் அவர் வந்துட்டு என்னோட பொண்ணு லைஃப் நீ விட்டுறாதன்னு அவர் பேசினதாகவும் அதனால இவங்க சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரியும். சோ இவங்களுக்குள்ள நான் சொன்னல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இப்ப சில பேர் நம்ம சொல்லுவோம் டிவோர்ஸ் வாங்கியாச்சா, இனிமே டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கா, உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன், என் முகத்துல நீ முழிக்காதன்றதா ஒரு காமன் பீப்புளோட ஒரு வேர்டிக்டா இருக்கும். கோர்ட்டு கூட எப்படின்னா அவங்க நேரா வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க லைஃப் பாத்தீங்கன்னா ஒன்னா வராங்க, ஒரே இதுல உட்காந்து மூவி பாக்குறாங்க, பேக் டு பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உட்காடுறாங்க. அப்ப கண்டிப்பா டே டு டே லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஒருத்தர். அப்ப அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த டிசிஷனை எடுத்திருந்தால் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மேல போய், ஒரு படி மேல போய் ஏஆர் ரஹ்மான் சாய்ராபான் விஷயத்துல சாய்ராபான் சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் ஏஆர் ரஹ்மானை தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நெகட்டிவான போர்ட்ரேட் பண்ணிடாதீங்க, பண்ணான ஆக்ஷனும் எடுக்கப்படும். அவர் பயங்கர ஜெம் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு ஒரு படி மேல போய் என்னதான் டைவர்ஸ் ஆகி
ஆனாலும் அல்லது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கலையே. அதுவுமே அங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு பாருங்க. அவங்க கடைசியா இப்போ எல்லா பிரஸ்ஸையும் கூப்பிட்டு சொன்ன விஷயம் என்னவா இருந்து ஆடியோ நோட் போட்டு இல்லையா, என்ன சொல்றாங்க, என்னோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் நான் மும்பைக்கு நான் வந்திருக்கேன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது அவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கான விஷயம் என்னன்னா, அவரு டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு, உடனே அவங்க ட்ரூப்ல இருக்க ஒரு சிங்கர் வந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்களையும் சேர்த்து நம்ம தான் தெரியுமே, நம்ம மக்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் இருக்குன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது நம்ம. ஓகே, பட் ஆனா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல. இப்ப செலிபிரிட்டிஸ் நினைச்சா அவங்க பேர்ல எல்லார் பேர்லயும் டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம், பிஎன்எஸ் ஆக்ட் படி கண்டிப்பா பண்ணலாம். ஆனா தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட போன் இருக்கு, நெட் இருக்கு, நான் பேசுறத நான் பேசுவேன். ஆனா அது அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல கொடுத்திருந்தா அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, ஒரு ஆடியோ நோட்டை கொடுத்திருப்பாங்க. அவங்க உடம்பு முடியாம டைவர்ஸ் அப்ளை பண்றேன்னு அப்ளை பண்ணிட்டும் கூட தான் கூட 29 வருஷமா வாழ்ந்த தன்னோட ஹஸ்பண்ட் ஏரோமான பத்தி இந்த ஊர் உலகமே என்ன அப்படி மனசாட்சியாலமா பேசுதேன்னு அவங்க ஒரு ஸ்டெப் இறங்கி போய் ஏரோமான தப்பா பேசாதீங்க, என்னோட ஹெல்த் இஷ்யூக்காகத்தான் என்னால சென்னையில இருக்க முடியாத ரீசன்னால, அவராலையும் மும்பைல அவரோட ஒர்க் நேச்சர்னால வந்து இருக்க முடியாதுன்ற ரீசனால அதுலயும் நம்ம மக்கள் விட்டு வைக்கலையே. ஏன் உங்களுக்கு என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவ்வளவு பெரிய விஷயமா இது? சரி, என்ன பண்ணாலும் பேசுற உலகம் பேசிட்டு தான் இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அந்த அவங்க போடும்போதே அவங்களோட வாய்ஸ்ல அவ்வளவு வருத்தங்கள் நம்மளால உணர முடிஞ்சது. அது கண்டிப்பா ரிலேட் பண்ண. அது உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆடியோ நோட்டை புரிஞ்சுக்க கூடிய. கண்டிப்பா. ஏன்னா ஒரு காமன் கோர்ட்டுக்கு வந்தா முதல்ல பெட்டிஷன் நீங்க எடுத்து பார்த்தாலே நம்மளால படிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒருத்தவங்க பத்தி ஒருத்தவங்க தப்பு தப்பா டிராஃப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏரோமான் பத்தி நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருந்த சில கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தேன். நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, அன்புனா என்னன்னே தெரியாதவங்க தான் இப்படிப்பட்ட கமெண்ட்ஸை பதிவு பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. உண்மை. ஆமா, மேபி அவங்களுக்கு அந்த ஃபேமிலில அன்பு கிடைக்காம இருக்கலாம். லைஃப் லாங் அன்புங்கிற பக்கத்துக்கு மலைக்கு கூட ஒதுங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன அந்த வேர்ட்னா என்ன, எங்க இருக்கு மீனிங்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வேர்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த பொண்ணு ஆக்சுவலி அவங்க ட்ரூப்ல இருக்க அந்த சிங்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் என்னோட அப்பா மாதிரி, அப்பாவையும் பொண்ணையும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். மக்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. மூஞ்சி தூக்கி எங்க வச்சுப்பா, அதுல அவங்களுக்கு கவலையே கிடையாது. நான் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களா எடுத்து பாருங்க, ஒரு பேர் கூட அந்த இடத்துல உருப்படியா இருக்காது அந்த இடத்துல. அவங்களுக்கு என்னன்னா, எங்க இருந்தோ நான் கமெண்ட் பண்றேன், என் மூஞ்சி வெளியே. இப்போ யாருமே ஒருத்தவங்க வந்து வெளியே வராங்கன்னா, இப்போ ஒரு 4 பேர் சுத்தி இருக்காங்கன்னா அங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க, கண்டிப்பா யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா என் ஃபேஸ் தெரியும், நான் யாருன்றது தெரிஞ்சிரும், நான் சும்மா அவங்களை ட்ரோல் பண்ண போறேன்னு தெரிஞ்சிரும்ன்ற விஷயம். பட் ஒரு விஷயத்துக்குள்ள ஹிடனா இருந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்ண சொல்லுங்க, அது எவ்வளவு பெரிய கோழைத்தனம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியும். கோழைத்தனத்தையும் தாண்டி அடுத்து இதே அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு அப்படி நடந்தா அப்ப போவாங்கல்ல ஆக்ரோஷத்தோட, எப்படி நீ என் தங்கச்சியை பேசலாம், எப்படி என் அக்காவை பேசலாம், என் அண்ணன் தம்பியை பேசலான்னு போவாங்களே, அதையும் அவங்களால அந்த இடத்துல கொண்டு வர முடியலன்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். அதுதான் விஷயம். அதான் எனக்கு வந்தா இதுன்ற மாதிரி ரத்தம் அப்படிங்கிற மாதிரி. இதே இடத்துல பாடகி சுசித்ரா அவனை இன்டர்வியூ பண்ணும் பொழுது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகே, நீங்க தனுஷ் நல்லவரா ஐஸ்வர்யா நல்லவரா பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அந்த இடத்துல, நான் 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பாக்குறேன், 2 பேருமே பாவம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு பாய்ஸ் கார்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமானவங்க இந்த கரெக்டான கேள்வி அந்த பையன் கேட்டது அப்படின்னு என்னோட வெல்விஷர் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க யாரோ சொன்னதா சொன்னாங்க. இப்ப அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன், தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ்ல 2 குழந்தைங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் அது ஒரு பெரிய மென்டல் ட்ராமா தான். ஏன்னா ஒரு அப்பா அம்மா கூட ஒரு வீட்டுல சேர்ந்து வாழ்றது எப்படி இருக்கு, அதை தாண்டி வந்து அம்மாவை போய் பார்த்துட்டு வர்றது, அப்பாவை போய் பார்த்துட்டு யாரோ ஒரு ரிலேட்டிவையோ ஒரு ஃப்ரெண்டையோ போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதுல என்னோட பர்சனல் விஷயமாக ஒரு ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பணம் இருக்கு. இப்ப எல்லாருமே யோசிக்கிற விஷயம், அவங்க கிட்ட என்னப்பா பணம் இருக்கு, பணத்தை வச்சு அவங்க என்ன வேணா பண்ணிடுவாங்க, கார் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, பசங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாம வளர்ப்பாங்கன்னு. அதெல்லாம் ஒரு பிசிக்கல் மோட் ஆக்சுவலி. அது என்னதான் நீங்க கஷ்டம் இல்லாம வளர்த்தாலும் அந்த பசங்களுக்குள்ளயும் கண்டிப்பா ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக முடியலையே, ஓகே அப்பா அம்மா 2 பேரும் சந்தோஷமா இருந்து நம்மளால பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பா அவங்களுக்குள்ளயும் இருக்கும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சு செலிபிரிட்டிஸ் பசங்கன்றதுனால எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாதுல. ஒரு காமன் பீப்புளுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கோ, ஒரு செலிபிரிட்டி ஐ மீன் சினில ஃபீல்ட்ல இல்லாத ஒருத்தவங்களுக்கு என்ன வலி இருக்குமோ அந்த பசங்களுக்கு அதே வலி கண்டிப்பா அவங்களுக்கும் இருக்கும். இப்போ அப்பா கூட வராங்க, அம்மா கூட வராங்க, சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க போய் எந்த வலியும் வந்துட்டு ஃபீல் பண்ணலன்றது கிடையாது. அப்படின்னா தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய 2 பசங்களுக்குமே லைஃப் லாங் வரைக்கும் அன்புங்கிற ஒரு விஷயம் பூர்த்தி ஆகாமலே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா இதை உறுதியா நம்ம சொல்லலாம். அன்புங்கிற விஷயம் தனுஷோட பசங்களுக்கு 2 பேருக்குமே வெற்றிடமாக தான் இருக்கும். ஃபுல்ஃபில்மென்ட்ன்ற ஒரு விஷயமே இருக்கு. அன்பு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா அவங்கள ஒரு ஏக்கத்தோட அந்த அன்பு கிடைக்கும். எக்ஸாக்ட்டா ரொம்ப ஏங்கி போய் தவிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும் கண்டிப்பா. பட் அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த அன்பு அவங்களுடைய வெற்றிடத்தை நிரப்பும்னு சொல்ல முடியும். ஏன்னா 2 பேருமே விவரம் தெரிஞ்சவங்க. இப்போ அவங்க எப்படின்னா அப்பா அம்மா கூட நிறைய மொமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஒன்னா. இப்போ அம்மா கூட அதே இடத்துக்கு திரும்ப போகும்போது அப்பா இங்க இல்லையேன்னு நினைக்க தோணும்.
அப்பா கூட ஒரு இடத்துக்கு அம்மா இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைக்க தோணும் அந்த பசங்களுக்கு. ஸோ அது வெளியில சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன வச்சுக்கிட்டாலும் நாளைக்கு அவங்களே குழந்தைகள் எடுத்தாலுமே இந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு மென்டல் ட்ராமாவா கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க ஏங்குவாங்க அப்படிங்கிற உண்மை. அவ்வளவு பெரிய பணக்காரங்க தனுஷோட பசங்க, தனுஷ் ஐஸ்வர்யா பசங்க, அவ்வளவு பெரிய பணக்கார பசங்களுக்கு அன்புங்கிற விஷயம் கிடைக்கலாட்டி பணம் ஒரு மேட்டரா இருக்காது, அன்புதான் பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா பணத்தை வச்சு நீங்க அன்பு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்போ எனக்கே ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கான ஒரு பர்சன் இருந்தா தான் அவங்க கூட உட்காந்து பேச முடியும், அவங்க தோல்ல சாஞ்சு அழ முடியும், எல்லாமே பண்ண முடியும். முன்னாடி நீங்க வந்து பணத்தை குமிச்சு வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு பணம் தான் இருக்கலாம், அதை கட்டி பிடிச்சி அழ முடியுமா என்னால? அதுக்கு எமோஷன்ஸ் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா? கண்டிப்பா எதுவுமே கிடையவே கிடையாது. இங்க எல்லாருமே இவங்க என்னப்பா ரஜினியோட பொண்ணு, இவர் என்னப்பா ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாரு, ரஜினியோட மருமகன், இவங்களோட இது இவங்களோட இது, இதெல்லாம் டிவோர்ஸ் வந்தப்ப கூட பேசும் பொருளா ஆனது அந்த விஷயம். இவரு விடமாட்டாருப்பா கண்டிப்பா ஐஸ்வர்யாவை. ஏன்னா ரஜினியோட மருமகன்ற அந்தஸ்து போயிடும். இவர் கண்டிப்பா இதை விடமாட்டாருன்றதும் ஒரு விஷயமா இருந்தது. பட் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு நேத்தோட. ஆனா ரஜினியோட மருமகன் அந்தஸ்துக்கு ஈக்குவலா தனுஷ் நீங்க வளர்ந்துட்டாரு ஒரு பெரிய. அவரோட இப்போ அவர் மேபி இருக்கலாம் ரஜினின்ற ஒரு ஐடென்டிட்டி தாண்டி இன்னைக்கு தனுஷோட மாமனார் ரஜினின்னு சொல்ற ஒரு இடத்துக்கும் அவர் கண்டிப்பா வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட முயற்சிகளை போட்டு அவரோட சுய ஒரு விஷயமா தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பேசுறோம். பட் இந்த இடத்துல 2012 அப்படின்னு ஒரு படம் வந்தது, உலகமே அழிஞ்சு போற மாதிரி எண்டில். ஆனா அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த வெளிநாட்டு கல்ச்சர்ல கப்பல் பிரிஞ்சிருப்பாங்க, அந்த உமன் அந்த லேடி வந்து இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பசங்கள்லாம் அவரே டேடின்னு கூப்பிடுவாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வரும்பொழுது அவரையும் டேடின்னு கூப்பிட்டு வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வருவாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை நான் பார்க்கும்பொழுது எனக்கு பயங்கரமான ஒரு இதா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சம்பவம், அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் தான் தனுஷ் ஐஸ்வர்யா பசங்களுக்கு இனிமேல் இருக்குமோ அப்படின்னு பார்க்க தோணும். அப்படிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்க தோணுது. ஏன்னா தனுஷ்க்கும் ஏஜ் இருக்கு, ஐஸ்வர்யாவுக்கும் ஏஜ் இருக்கு. ஆமா, 2 பேரும் கடைசி வரைக்கும் சிங்கிளா இருப்பாங்களான்னு எனக்கு அது வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஃபியூச்சர் போக போக நமக்கு என்ன அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது முடிவாக. பட் உங்க 2 பேரும் வேற வேற லைஃப்குள்ள போயிட்டாங்கன்னா பசங்களுடைய மைண்ட் செட்டே ரொம்ப டவுன் ஆகும். அது இன்னும் ட்ராமாவாயிடும். ஏன்னா இவங்க வேற ஒரு லைஃப் பார்ட்னர் போது என்னதான் இந்த குழந்தைங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அடுத்த லைஃப்ல அவங்க கொஞ்சமாவது 50-50ன்னு போகும். இங்க வந்து ஐஸ்வர்யாவோட 100% குழந்தைங்க, தனுஷோட 100% குழந்தைங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர்ஸ் மேபி ஃபியூச்சர்ல வந்தால் இது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு வேலை நடந்தால் கண்டிப்பா என்ன ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 30% ஒரு விஷயமாவது ஒரு ஃபோக்கஸ் ஆகுது கண்டிப்பா டைவர்ட் ஆக தான் செய்யும். அந்த லைஃப் மேல போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள்னு போகும்போது பாசத்தோட பர்சன்டேஜ் என்னதான் காட்டினாலும் பசங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க போயிட்டாங்க. அப்போ குழந்தைங்களும் ரொம்ப எப்படின்னா அவங்க ஏஜுக்கு அப்ப காலேஜ் போற ஒரு இது வந்து கண்டிப்பா காலேஜ் தாண்டி மேபி டிகிரி முடிச்சு ஒரு ஏஜ் கூட அவங்களுக்கு வந்துடும். சொசைட்டில அவங்களும் என்டர் ஆவாங்க. அடுத்தது அவங்களோட ஒரு ப்ரொஃபஷனுக்காக ஆகும்போது இது ஒரு பெரிய ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு விஷயமா தான் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வெளியே காமிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். சினிமா செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு அறிமுகமா நாங்க டைவர்ஸ் வாங்கி நாங்க பிரிய போறோங்கிற ஸ்டாண்ட் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த 2012 அந்த மூவி அந்த இன்சிடென்ட், அதாவது அந்த லேடிக்கு 2 ஹஸ்பண்ட், அதான் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹஸ்பண்ட், ஆனால் வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி அந்த பசங்களை அப்பான்னு பசங்களை பாக்குறதுக்காக இந்த இன்சிடென்ட் தான் எனக்கு 12 வருஷமாவும் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். யாராவது டைவர்ஸ்னு சொல்லிட்டா எனக்கு இதுதான் வரும். இல்ல நீங்க சொல்றது நடக்குது, காமன் பீப்புள் லைஃப்ல நடக்குது. நம்ம காமன் பீப்புள் டிவோர்ஸ் பாக்குறோம் இல்லையா, குழந்தைங்களை அவங்க மியூச்சுவல் பேஸ்ல அவங்க வச்சுக்கிறாங்களா, மியூச்சுவல் டிவோர்ஸ் போயிட்டு போகும்போது இந்த மாதிரி கல்யாணம் ஆகும்போது அந்த பாயிண்ட்ல அவங்க ரெக்ரெட் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன், காமன் பீப்புளுக்கு இந்த விஷயம் நடக்குது. ஆனால் அந்த காமன் பீப்புள் விஷயத்துல அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட்டு ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவையும் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவையும் இருக்கிறாங்க. உண்மை, எனக்கு 2 பேருமே ஒரு ஸ்டேஜ்ல வேண்டாங்கிற மைண்ட் செட்ல ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. அது அவங்களோட சைக்காலஜி அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியல. சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் வருது. பிளஸ் அவங்க தான் ஃபியூச்சர்ல எந்த ஒரு அன்புனா என்னன்னே தெரியாம எல்லாத்தையும் டிட்டாச் ஆகி தப்புக்கள் நிறைய பண்ற பசங்களாவும் மாறுறாங்க அந்த இடத்துல கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஒரு அன்பு தான். யாருக்கு இப்போ போயிட்டு ஒருத்தர் நம்ம ஒரு வார்த்தை அசிங்கமா சொன்னாலும் அவங்களுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு நம்ம அந்த இடத்துல தோணுச்சுன்னா நம்ம சொல்ல மாட்டோம். எனக்கு அந்த அன்பு எமோஷனல் கனெக்ட் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், பாக்குறவங்க எல்லாரையும் பேசுவேன், எல்லாரையும் திட்டுவேன் போது அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா ஒரு தப்பான ஒருத்தவங்களா வந்து மாற்றப்படுறாங்க. ஆல்ரெடி மாற்றப்பட்டுட்டாங்க, அந்த இடத்துல உருவாகுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு செலிபிரிட்டி டைவர்ஸ் வாங்குறாங்க, ஒரு செலிபிரிட்டி மேரேஜ் லைஃப்ல இருந்து பிரியிறாங்கன்னா அது பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு, பாமர பொதுமக்களுக்கு ஒரு முன்மாதிரி ஆகி போயிடும். ஆமா கண்டிப்பா. அப்படி வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துக்காக இந்த கேள்வி. செலிபிரிட்டி தனுஷ் ஐஸ்வர்யா பிரியக்கூடிய இந்த தருணத்துல பொதுமக்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய சூர்யா ஜோதிகா, அஜித், ஷாலினி
இந்த கப்பலுடைய லைஃபையும் பொதுமக்கள் ரசிகர்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்களை பத்தின சில பதிவுகளோட இந்த இன்டர்வியூ நிறைய செய்யலாம். ஏன்னா இப்போ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தராசன் எடுத்துப்போமே, ஒரு பக்கம் ஏறினாலும் இறங்கினாலும் அடுத்த சைடு நம்ம கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். ஆக்சுவலி பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அஜித் ஷாலினி எவ்வளவு விஷயங்களை தாண்டி, எவ்வளவு கிரிட்டிசிசம் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், ஒரு பர்சனல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா ஜோதிகா சந்திக்காத ஒரு விஷயமா? பர்சனல் லைஃப்ல எவ்வளோ இஷ்யூஸ், இப்போ இங்க இருந்து அவங்க வேற ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க, போனதுக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ட்ரோல் அவங்களுக்கு. என்ன ஜோதிகா தான் மொத்தமா பிரிச்சுட்டாங்க, சூர்யா வந்துட்டு அப்பா அம்மா விட்டுட்டு இவங்க பேச்ச கேட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றத தாண்டியும் அவங்க ஸ்டில் ஃபேமிலியா கனெக்டட் தான் இருக்காங்க. இன்னைக்கு எந்த மூவி ப்ரமோஷன்ஸ் என்னவா இருந்தாலும் நம்ம சிவகுமார் சார் கீழே பார்க்க முடியுது, அந்த இடத்துல அவங்க அம்மாவையும் பார்க்க முடியுது, ஸ்டேஜ்ல சூர்யாவும் பார்க்க முடியுது, கார்த்திக்கும் பார்க்க முடியுது, ஜோதிகாவும் அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்னா இருக்கும் போது அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன விஷயங்கள் சண்டைகள் இருந்தாலும் பட் வெளியேன்னு வரும்போது ஒருத்தர் அந்த இடத்துல விட்டு கொடுக்கறது இல்ல. நம்ம மக்கள் தான் உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜோதிகா வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே, மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லைன்னு சொல்லலையே, அவரும் வந்து என்னோட மருமக சரியில்லைன்னு எங்கேயுமே வந்து சொல்லவே இல்லையே. ஸோ மக்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட லைஃப் இப்படி இருக்குன்னா எல்லாரோட லைஃப் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா இங்கேயும் லவ் மேரேஜ் தான், இங்கேயும் கஷ்டப்பட்டு பண்ண லவ் மேரேஜ் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வாழ்றாங்க, இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து இவங்க எப்படி வாழ்றாங்க? இப்போ காமன் பீப்புள் லைஃப்ல என்ன இருக்குன்னா, எனக்கு மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, என் மருமக சரியில்லைன்னு சொல்றவங்க எல்லாமே இவங்களையே இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்க கூடாது. இந்த சொசைட்டில ஒரு கப்பல் நம்ம பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா இவங்களுடைய எந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டா அவங்களுடைய மனசு மாற வாய்ப்பு இருக்கு? ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். என்னன்னா, என்ன ஆனாலும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன கிசு வந்தாலும் ஒருத்தரை விட்டு கொடுக்காத தன்மை முதல் விஷயம். ரெண்டாவது, இப்ப சூர்யா ஜோதிகா எடுத்துக்கலாம், அஜித் ஷாலினி பெருசா இந்த விஷயத்துல இல்ல, அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் இதுக்குள்ளயும் வரல, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இப்போதான் ரீசெண்டா போட்டோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ரெண்டு பேரும் ஒன்னா, அந்த அவ்வளோ லவ்வோட, அவ்வளோ விஷயத்தோட. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னல, இந்த கிரேன்னு ஒரு கல்ச்சர் செட் பண்ணதே அஜித் தான், சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செட் பண்ணது. மக்கள் ஏன் அதை இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிறீங்க, ஏன் அவங்க லைஃப் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு பேர் அதை வச்சு ஒரு காலத்துல வெல்ல முடியும் ஐயோ அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே சால்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைல் விட ஆரம்பிச்சாங்க. அது எதனால? அஜித் பிடிச்சதுனால, அஜித்னால லைக் பண்ணதுனால. அப்ப அவங்க வைஃப்க்கு பிடிச்சிருக்குவா, என் வைஃப்க்கும் இதை பிடிக்கும்னு. அப்படிப்பட்டவங்கள ஏன் உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஏன் எடுத்துக்க கூடாது? முதல் விஷயம். ரெண்டாவது, இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சூர்யா ஜோதிகா எடுத்துக்கலாம். அவங்க லைஃப்ல அவங்க பார்க்காத விஷயமா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்க கண்டிப்பா இவ்வளவு காமன் ட்ரோல் வந்தோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க லைஃப்ல அவங்க இவ்வளவு விஷயங்களை கடந்து ஸ்டில் ஒன்னாதான் இருக்காங்க, ஃபேமிலியோட ஒன்னாதான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் நம்ம ஃபேமிலியோட ஒன்னா கூட கங்குவா படத்துல சூர்யாவை ட்ரோல் பண்ண போய் சூர்யாவை ஏதோ நெகட்டிவா பேச போய் ஜோதிகா உள்ள வந்திருக்காங்க, பொங்கி எழுந்து அவங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, ஏன்னா ஹஸ்பண்ட் சூர்யா மேல இருந்து ஒரு பாசத்தோட வெளிப்பாடு ஜோதிகாட்ட இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னு பாக்க. கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்போட வெளிப்பாடு இல்ல? எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு பேஸ் இல்ல. இப்போ நான் இருக்கேன், எனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது பேசினா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் கொதிச்சு எழுறேன்னா எனக்குள்ள அந்த ஒரு அன்பு எனக்குள்ளே ஊறி இருக்கணும். அந்த விஷயம் சூர்யா மேல ஜோதிகாக்கு எந்த அளவுக்கு ஒரு லவ் இருந்தா அந்த விஷயம் பண்ண முடியும். நம்ம மக்கள் எப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னா, அவங்க மும்பை போயிட்டாங்க, சுத்தமா மாமனார் மாமியார கண்டுக்கல போயிட்டாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக தான் இங்க வந்திருக்கோம், எங்களோட மூவி ஃபியூச்சர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுனால அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு எந்த இடத்துல அவங்க ஆமாங்க அவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க அதனால விட்டுட்டு வந்துட்டுன்ற ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கல. ஸோ தயவு செஞ்சு காமன் பீப்புள் வந்துட்டு இதை யோசிக்கணும். என்ன நடந்தாலும் அவங்க குடும்பமா ஒத்துமையா தான் இருக்காங்க. எந்த குடும்பத்துல எனக்கு சண்டை இல்ல, யார் இன்னைக்கு திட்டல. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க என்ன வந்து என் மாமியார் வந்து பொண்ணா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள அம்மாவா பாருங்க. கண்டிப்பா அம்மாவா பார்த்தா எந்த அம்மாவுமே உங்களை பொண்ணாதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு எதிர்மறையான விஷயமா இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையான அன்பை முன் வச்சு நிறைய ஆத்மார்த்தமான விஷயங்களை பத்தி நம்ம ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily.